தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது நாவல்காடு ஊர் அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் அருணாசலம் பிள்ளை என்ற ரமேஷ் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னோடு இங்கே அமர்ந்திருக்கிற அறங்காவலர் குழு தலைவர்கள் ஒருவர் எனது அருமை தம்பி பிஜு அவர்களே, மற்றும் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நமது நாவல்காடு ஊருக்கு பெருமை சேர்க்கிற வகையில் ராம்கோ பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்ற அருமை தம்பி மகேஷ் அவர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ற பிரிவின் கீழ் மெஃப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் ரிசர்ச் சூப்பர்வைசர் மணிகண்டன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி முனைவர் பட்டம் பெற்று, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் பெற்று நமது நாவல்காடு ஊருக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களும் என்னோடு இங்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வருகின்றுள்ளார்கள். மற்றும் இந்த ஊரை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்று பரிசினை வென்ற சிறுவர் சிறுமிகள் மற்றும் இந்த விழா குழுவில் முக்கியமாக ஒரு 3 பேர், மணிகண்டன், சிவஜன், அனந்தகிருஷ்ணன். ஏன்னா ஒரு விழா நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு 10-15 ஆண்டுகள் இந்த ஊரிலே பொங்கல் விழா நடத்திய காரணத்தினால் எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். ஸோ இந்த விழாவில் அவர்கள் 3 பேரும் கடந்த ஒரு வாரமாக மிக கஷ்டப்பட்டு இந்த விழாவை இங்கு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி ஒரே ஒரு வார்த்தைகள் தான், இன்னும் நிறைய பேர் பரிசு வாங்குவதற்காக ரொம்ப அவரோடு காத்திருக்கிறீர்கள். ஸோ அது எனக்கு தெரியும், வேற ஒன்றும் பேசல. முனைவர் பட்டம் தம்பி பெற்றிருக்கிறார். முனைவர் பட்டம் எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 230 பேர் முனைவர் பட்டத்துக்காக பயின்று வருகிறார்கள் இந்த ஆண்டு. அதில் 140 பேர் ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ் ஆகும், 90 பேர் பார்ட் டைம் ஸ்காலர்ஸாக எங்கள் கல்லூரி இருக்கிறார்கள். 10 துறையில் ஆய்வு எங்கள் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. மற்ற என்னன்னா, உங்களுக்கு சிறுவர் சிறுவர்களுக்கு என்ன தெரியும்னா, டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கு. நான் ஒரு கணினி துறையினுடைய தலைவர். அதனால என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நம்மகிட்ட இருக்கக்கூடியது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு இயற்கையான அறிவு நமக்கு இருக்கு. இதே மாதிரியான அறிவை கம்ப்யூட்டருக்கு நம்ம உருவாக்குறோம். இது எது வழியாக? ப்ரோக்ராம் விளையாட்டு. கம்ப்யூட்டரை திங்க் பண்ண வைக்கிறோம், கம்ப்யூட்டரை யோசிக்க வைக்கிறோம். கம்ப்யூட்டர் டேக் டெசிஷன். கம்ப்யூட்டர் டயக்னோஸ் டிசீஸ். நமக்கு என்ன நோய்ங்கிறத கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி துறைகள் தான் இனி ஃபியூச்சரில் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது. இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி மாநாடு. அதில் பிரதமர் தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் எதனால சொல்கிறோம்னா, எங்கள் கல்லூரியில் யூஜி பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு கோர்ஸ் எங்கள் கல்லூரியில் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் தான் நடந்திருக்கு. எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறது. அது எய்டட் பிரிவில் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு. பிசிஏ இருக்கிறது, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதோடு சேர்ந்து இந்த பிஎஸ்சிஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் +2 முடிச்சுக்கிட்டு நிறைய வேலை வாய்ப்பு உள்ள கோர்சஸ்லாம் இப்போ இருக்கு. கல்லூரியெல்லாம் முன்னாடி மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீஸ்லாம் ஆகாது. அரசாங்கம் நமக்கு நிறைய உதவிகளை வழங்கி வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய பெண், அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புதுமை பெண்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் என்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அது போக நான் முதல்வன் என்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ உள்ள டெக்னாலஜி பையனுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்போ நிறைய வேலை வாய்ப்பு உள்ள நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தீர்களானால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க.
எல்லா கோர்ஸுக்கும் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்காது. வேலை வாய்ப்புக்கு சில கோர்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பரிசினை வாங்கியவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் நமது ஊர் சார்பாக வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியதுக்காக இந்த விழா குழுவிற்கு நன்றியை தெரிவித்து ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். இந்த விழா வந்து 40-50 நாட்கள் நம்ம கல்லூரி நமது ஊரில் நடந்து கொண்டு நடைபெற்று வருகிறது. நாவக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8ஆம் கிளாஸ், நான் வந்து 8 வயசு இருக்கும்போது இப்படி 58 வயசு 44 வருஷமா நமது நாவல்காடு கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழா குழுன்னு மாறிட்டே இருக்காங்க, விழா குழுன்னு மாறுறாங்க. விழாவில் வந்து கலந்து கொண்ட சிறுவர் மாறுவோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் 40 வருஷமாக தூண் மாதிரி இருந்து இந்த விழா சிறப்பதற்கு மிகவும் உதவி புரி வருகிறார் நமது அண்ணாச்சி சிவகுமார் அண்ணாச்சி. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.